வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. டெய்லியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இன்றைக்கி பிஎம் ஆஷா திட்டம் பார்க்க போகிறோம். அதாவது பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான் அப்படின்னா பிரதம மந்திரி உணவு வழங்குனர் வருமான பாதுகாப்பு பிரச்சாரம். ஓகேவா, விவசாயி தான் உணவு வழங்குனர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் 2018 செப்டம்பரில் கொண்டு வராங்க. இதோட முதன்மையான நோக்கம் அப்படின்னா விவசாயிகள் தங்களோட உற்பத்திக்கு ஒரு லாபகரமான விலை பெறணுங்கிறது தான் இதோட திட்டத்தோட நோக்கம். இப்போ 2024 செப்டம்பர் 18 கேபினெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35,000 கோடி 2025-26 நிதியாண்டுக்காக 15வது நிதியாண்டின் கீழே அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த திட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், அதாவது விலை ஆதரவு திட்டம். ஓகேவா, இதில் மண்டி டேக்ஸுங்கிறத இதை நீக்கிறாங்க. இதில் அது போக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது. அடுத்து ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம், விலை பற்றாக்குறை செலுத்தும் திட்டம். அதாவது இப்போ சந்தையில் கொண்டு அவங்க விற்கிறதுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கும் உள்ள கேப் அதாவது சந்தை விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க அந்த கேப்புக்கு உண்டான அமௌண்ட்டை இவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா, விவசாயிகள் நேரடியாக செலுத்திடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் 15% இவங்களுக்கு கொடுப்பாங்க. 15% மட்டும் இவங்களுக்கு டேரெக்டாக செலுத்திடுவாங்க. அடுத்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம், சந்தை தலையீட்டு திட்டம். அதாவது டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு முன்னாடி இருந்த சீசனில் இருந்ததை விட இப்போ 10% ட்ராப் ஆகிட்டு விலைவாசி அப்படின்னு சொன்னால் இவங்க அதை கொள்முதல் பண்ணிக்கிடுவாங்க. அதுபோக ஒரு ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம் சொல்லிட்டு பிபிஎஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுவும் இது கீழே தான் இருக்குது. என்ன அப்படின்னா தனியார் முதலீட்டாளர்கள் மூலிமா கொள்முதல் பண்ணி அவங்க ஈடுபடுத்தி அதை விவசாயிகளுக்கு லாபகரமாக மாற்றுறது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.